ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தமா 1352 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் டான்சரா சொல்றேன், அந்த 1352 வேகன்சி நமக்கு தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடிக்க போறாங்க. ஓகேவா? சோ 1ல 2ல 3ல 10ல 100ல 1352 வேகன்சியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போறாங்க. ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்க யாரை சொல்றேன்னா, அவங்க ஆஃப்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களாகட்டும், ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்க, டெஸ்ட் பேட்ச் படிக்கிறவங்க, இல்ல யூடியூப் நம்மளை ஃபாலோ பண்றவங்களாகட்டும், மொத்தத்துல 100% 1352 வேகன்சி நம்மளை ஃபாலோ பண்ணவங்க தான் அடிக்க போறாங்க. ஸோ அதுக்கான பிளானு, ஓகேவா, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பக்காவா கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகே, ஸோ இதோட அடுத்த கட்ட ஒரு அப்டேட்டா முழுக்க சரிங்களா, சும்மா அந்த ஆன்லைன்லாம் இல்ல, ஆஃப்லைன்ல முழுக்க டைரக்ட் ஃப்ரீ கிளாஸஸ், ஆஃப்லைன்ல ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கான பேட்ச் வந்து ஹிட்லர் பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஹிட்லர் பேட்ச். எதுக்காக ஹிட்லர் பேட்ச் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இதை தாண்டி நம்ம இந்தியாவில் போராடின சில தலைவர்கள், இவங்களதான் பார்ப்போம் எப்பவுமே. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெளிநாட்டை சேர்ந்த, அதுவும் நாசிசம் அந்த விஷயத்த பண்ண ஒரு ஒரு கொடூரமான கொடுமைக்காரர் ஹிட்லர். அவரோட பேர் எதுக்கு ஹிட்லர் பேட்ச் எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் இருக்காரு, பொதுமக்கள் அப்ப அந்த நாட்டுல சேர்ந்த பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஹிட்லரை பாக்குறப்பதான் அவர் ஒரு கொடுமைக்காரர், கொடூரமானவர், மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினவர், ஒருத்தர் நாசிஸ் ஆட்சியை செய்தவர். நீங்க ஹிட்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, வேற லெவல்ல வெறித்தனமா உச்சகட்டமா போராடி அந்த இடத்தை அடைஞ்சார் அவர். இப்ப இந்த எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொருத்தருமே ஹிட்லர். அதுக்கு நான் ஹிட்லர் சொல்றேன், நீ மட்டும் பொதுமக்களை போய் கொடுமைப்படுத்தாதீங்க. என்ன சொல்லுவேன்னா, அங்க பொதுமக்களா நீங்க எதை பார்க்கணும்னா, டிஎன்எஸ்ஐபி எஸ்ஐ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பொதுமக்கள். எப்படி ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா மக்களை கொடுமைப்படுத்தினாரோ, அவங்களை எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி வெற்றி கண்டாரோ, வென்று காட்டினாரோ, அந்த மாதிரி நீங்களும் அந்த எக்ஸாம் அடிச்சு துவைக்கணும். அதுக்காக தான் ஹிட்லர் பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? சோ காந்தி, அகிம்சை இதெல்லாம் போதும், கொஞ்சம் ஹிட்லர் மாதிரி வாடுவோம். ஏன்னா நேர்வழியில எந்தவித குறுக்கோளியும் இல்லாம முறையா சிலபஸை ஃபுல்லா, ஸ்கூல் புக் ஃபுல்லா படிப்பேங்கிறதுக்கு இப்ப டைம் இல்லை. இப்ப வந்து ஷார்ட் கட்டா தான் யோசிக்கணும், குறுக்கு வழியை தேடணும். இதை மட்டும் படிச்சா போதும், எதை மட்டும் படிச்சா போதுங்கிற அந்த விஷயம் நமக்கு தேவை. அப்ப அகிம்சைலாம் தூக்கி போடுங்க, ஹிட்லரா நீங்க மாற வேண்டிய எஸ்ஏ எக்ஸாம் பிளே பண்ணா வீடியோ பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஹிட்லர். அப்பதான் நான் சொன்ன அந்த 1350 வேகன்சிங்கிற டார்கெட்டை நம்மளால அடிக்க முடியும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதை தாண்டி இந்த ஃப்ரீ கிளாஸ் நம்ம எப்படி கொடுக்க போறோம் எல்லா டேயும் வீடியோ சொல்றேன். வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? இது முழுக்க ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் தான், ஆன்லைன்ல பண்ணல, ஆஃப்லைன்ல தான் பண்றோம். நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, இங்கதான் பண்ண போறோம். ஓகேவா? எஸ்ஐக்கான ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் ஹிட்லர் பேட்ச். இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 21. இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 21. ஓகே, ஸோ ஏப்ரல் 21 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏப்ரல் 21 நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் முழுக்க எல்லாருக்குமே ஃப்ரீ. ஓகேவா? ஏப்ரல் 21 கிளாஸ் நடத்திடுவோம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 22 என்ன பண்ண போறோம்னா, அந்த கிளாஸ்ல நடத்தணும்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளாஸ்ல நடத்தணும்ல, அந்த நடத்துறதுல இருந்து மட்டும் டெஸ்ட் கொடுப்போம் 22ஆம் தேதி. அப்ப 21ஆம் தேதி கிளாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேரும் 22ஆம் தேதி டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேவா? ஒரு சிலபஸை கொடுத்து நடத்தாதான் வைக்கலங்க, நடத்திட்டு அதுல தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, சோ இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடக்க போற டெஸ்ட்ல 90% ஸ்கோர் பண்ணீங்கன்னா, சும்மா புக்ல இருக்கிறத படிச்சுட்டு வாங்க, அதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லாம நடத்திட்டு கேள்வி கேட்போம். ஓகேவா? அதுல நீங்க 90% ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட இந்த எஸ்ஐ கிளாஸ் அப் எக்ஸாம் வரைக்கும் ஃப்ரீ. ஓகேவா? 90% மேல ஸ்கோர் பண்ணா கிளாஸ் ஃப்ரீ. இதை தாண்டி அந்த 90% மேல ஸ்கோர் பண்றவங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் இருக்கு, கிளாஸ் ஃப்ரீ சொல்லிட்டேன். டெஸ்ட் எல்லாம் பிடிஎஃப் ஃப்ரீ, படிக்க போற மெட்டீரியல் பிடிஎஃப் ஃப்ரீ. அப்ப நீங்க ஒண்ணுமே பே பண்ண போறது இல்ல. ஓகே, கிளாஸ்க்கு நீங்க ₹1 பே பண்ண போறது இல்ல. இன்கேஸ் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் வேணும், மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா புக்கா பிரிண்ட் வேணும்னா மட்டும் மினிமமா அந்த பேப்பர் காஸ்ட் மட்டும் இருக்கும். அதுவும் கட்டாயம் நீங்க விருப்பப்பட வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பிசிக்கல் எதுவும் தேவைப்படுது, நம்மளுமே மே மாசம் அதுக்கப்புறம் அப்படியே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அந்த பிசிக்கலுக்கான பேமெண்ட் கூட தனியா பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சார் எனக்கு அந்த பிசிக்கல் வேணும், நான் கிளாஸ் மட்டும் இப்போ கவனிச்சு வேணா, நீங்க ஒன்றும் பே பண்ண போறது. நீங்க 21ஆம் தேதி டெஸ்ட் எழுதி, சார் 21ஆம் தேதி கிளாஸ் கவனிச்சு 22ஆம் தேதி டெஸ்ட் அட்டன் பண்ணி அந்த இதுல 90% ஸ்கோர் பண்ணீங்கன்னா 23 அப்படியே உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும், அப்போ எக்ஸாம் வரைக்கும்.
இது 90% மேல எடுக்கிறவங்களுக்கு, ரைட். அடுத்து 80% 90% எடுக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் அந்த கிளாஸ் ஃப்ரீன்னு சொன்னேன் 90% மேல எடுக்கிறவங்களுக்கு, நீங்க 80% 90% எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் ஜஸ்ட் 1000 rupees. இது அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஓகேவா? ஹிட்லர் பேட்ச்ல 80% 90% ஸ்கோர் பண்றவங்களுக்கு கோச்சிங் ஃபீஸ் ஜஸ்ட் 1000. அதே 1000ல டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம், மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம், நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. மேபி உங்களுக்கு அது பிரிண்ட் அவுட்டா வேணும்னா அதுக்கான பேப்பர் காஸ்ட் மட்டும் தர மாதிரி இருக்கும். அடுத்து 70% 80% எடுத்தீங்கன்னா கிளாஸ்க்கான ஃபீஸ் 2000 ரூபாய். மற்றபடி அந்த டெஸ்ட் புக்குலாம் சேம் கான்செப்ட் தான். பிடிஎஃப் அப்படியே வாங்கிக்கலாம், இல்ல பிரிண்ட் வேணும்னா அதுக்கான காஸ்ட் மட்டும் தர மாதிரி இருக்கும், பேப்பர் காஸ்ட் மட்டும் தர மாதிரி இருக்கும். ஓகேவா? 60% 70% எடுத்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் ஃபீஸ். 50% 60% எடுத்தீங்கன்னா 4000 ரூபாய் தான் ஃபீஸ். ஆஃப்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸே அவ்வளவுதான். அதுவே டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க பிரிண்ட் காஸ்ட் தர போறீங்க, அவ்வளவுதான். 50% 60% எடுத்தா கடைசியா சொன்னேன், 50% 60% எடுக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் ஃபீஸ். 50%க்கு கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளவு வச்சிருக்கோம்னா 8000 வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த 50%க்கு மேல எடுத்து அந்த ஃப்ரீ 1000 2000 3000 அந்த பேக்கேஜ்குள்ள வரப்ப நீங்க அந்த டெஸ்ட்டுக்கும் புக்குக்கு மட்டும் மினிமம் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். பிடிஎஃப்னா ஃப்ரீ. நீங்க இந்த 8000 ரூபாய் பேக்கேஜ்ல வரீங்க, அந்த 50% கம்மியா 8000 பேக்கேஜ்ல வந்துட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, வந்துட்டீங்க அப்படின்னா இதுல வர்றவங்களுக்கு டெஸ்ட் பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருவோம், புக்கும் புக்காவே கொடுத்துருவோம் மெட்டீரியல். நீங்க அதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்ல. அப்ப டோட்டலா நீங்க 8000 பண்ண போறீங்க. ஆனா இந்த பேக்கேஜ் கூட எதுக்கு வரவங்களா இருந்தாலுமே நீங்க பிசிக்கல் தேவைப்பட்டா நீங்க பிசிக்கலுக்கான அமௌண்ட் தனியா பண்ற மாதிரி தான். ஓகே, அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏப்ரல் 21 கிளாஸ், ஏப்ரல் 22 அந்த கிளாஸ்ல தான் டெஸ்ட் கொடுக்க போறோம். சோ 22ல நீங்க எடுக்க போற ஸ்கோர் 23 வந்து உங்களுக்கு அந்த பேட்சை ஓபன் பண்ணி விட்டுரும். ஹிட்லர் பேட்ச், ஹிட்லரா மாற வேண்டிய தரணும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வெறித்தனமா வேற லெவல்ல வேட்டையாடும். ஹிட்லர் மக்கள் அடிச்சு நொறுக்குனதை விட நம்ம எக்ஸாம் அடிச்சு நொறுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஹிட்லரா மாறணும். அதனாலதான் ஹிட்லர் பேட்ச். ஓகேவா? சோ அதனால தெளிவா இருக்கும், நாங்க கிளியரா இருக்கும், என்ன பண்ண போறோங்கிறத தெளிவா பிளான் இருக்கு. ஓகே, சோ இந்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா வளபல குலகலாம் இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவை அதை மட்டும் கரெக்டா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் உங்களை கண்டிப்பா கரெக்டா கோச் பண்ணி ரிசல்ட் கொண்டு போய் விட்டுருவோம். நான் சொன்னேன்ல 1350 வேகன்சி நமக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்ம தெளிவா இருக்கும். அதுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்டையும் ஃபுல் முயற்சியும் நம்ம பண்ண ரெடியா இருக்கும். பட் அதுக்கு உங்களோட ஒரு எஃபர்ட்டும் தேவைப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பண்ணிட முடியாதுல்ல. ஸ்கோர் பண்ணி எக்ஸாம்ல மார்க் எடுக்க போது நீங்க தான். அப்போ ஒரு 50% உழைப்பு உங்கள்கிட்ட வந்து தேவைப்படுது. ஓகே, சரி, ரைட். இப்போ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும்? நான் வந்து 25 கிளாஸ் அட்டன் பண்ண, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஹிட்லர் பேட்ச்னு சொல்லிட்டு. அந்த குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நாங்க உங்களை கைட் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே, சரி, தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது ஆஃப்லைன் மட்டும்தான், ஆன்லைன்ல பண்ணலாம், ஆஃப்லைன் மட்டும்தான் ஹிட்லர் பேட்ச். ஓகே, அதனால 1352 வேகன்சியும் தட்டி தூக்குவோம், ஹிட்லரா மாறுவோம். வரப்போற 2025 எஸ்ஐயை நம்ம கூட தான் ஆக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.